வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. போன வீடியோவோட தொடர்ச்சிங்க. அந்த மாதிரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா கோயில் கருவறைக்குள்ளே போக வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு உள்ளே போனேன். அப்போ எனக்கு தெரியாதுங்க, உண்மையிலேயே தெய்வத்தை தொட்டு வணங்கக்கூடாதுன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. அம்மாவுக்கு தெரியும் இல்லைங்களா, நம்மளுக்கு தெரியுமா தெரியாதான்றது. அதனால் உண்மையிலே எனக்கு தொட்டு வணங்கக்கூடாதுன்னு தெரியாது. நான் போய் அந்த அம்மா உள்ளே என்னை விட்ட உடனே ஒரு ஆதங்கம் தான். கையில் வச்சுருந்த அர்ச்சனையும் செய்ய மறந்துட்டேன். அப்படியே ஒரு பிரமிப்பாக அந்த அம்மா முகத்தையே பார்க்குறோம். அப்படியே கையெடுத்து கும்பிட்டு நின்று பார்க்குறேன். கண்ணில் தண்ணியாக கொட்டுது எனக்கு. அந்த அக்காவும் அப்படி தான் பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த உருவங்க, அந்த கருப்பு உருவமாக அந்த அம்மா அப்படியே உட்காண்ட்ருக்கா. ஒரு கோவமாக ஒருத்தவங்க அப்படியே உட்காந்துருந்தா கருப்பாக எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெரிய பிரம்மாண்ட உருவமாக உட்காந்து, நம்மளை விட பெருசாக தான் இருப்பாள் அந்த அம்மா. உட்காண்ட்ருக்கிறத பார்த்தா நம்ம அவங்க உட்காந்தோம்னா நம்ம காலு கீழே தான் இருப்போம் அம்மாக்கிட்ட. அந்த மாதிரி ரொம்ப நம்ம ஷோல்டர் அளவுக்கு உட்காண்ட்ருப்பான்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியலங்க, ஷோல்டர் மேலே கூட இருக்கலாம். அந்த மாதிரி உருவமாக அப்படியே கருப்பு உருவமாக உட்காண்ட்ருக்கான் அந்த அம்மா. அப்படியே பார்க்கும்போதே சொல்கிறேங்க, இந்த மைண்டே வேலை செய்யலைங்க. உண்மையிலே சொல்கிறேன் நான். அப்படியே பிரமிச்சு போய் நின்ட்டோம். அப்படியே நாங்கள் அந்த வெள்ளி கவசம் போட்டுட்டு, அந்த கண்ணு கூட வெள்ளி கவசம், அந்த மூக்கும் அந்த வாய் அதில் காட்டுதுங்க, அந்த கோவ உருவம் தெரியுதுங்க. அவ்வளோ ஒரு இதுவாக அப்படியே மிரண்டு போய் நின்று பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் நான் பண்ண தவறு என்னென்னா, அவங்க பூஜாரிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், கை கால் எல்லாம் தொட்டுட்டோம். மடியில் காசு வைக்க சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு மடியிலையும் காசு வச்சோம். நான் ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் வைக்கலைங்க அம்மாவுக்கு. சின்ன ஒரு இதுவாக தான் வச்சேன். வச்சுட்டு கை காலெல்லாம் தொட்டுட்டேன். கை 2 முட்டி, கால், கை எல்லாத்துலேயும் தொட்டுட்டோம். அப்படியே கண்ணை வரைக்கும் தொட்டுட்டேன் அந்த அம்மாவை. அப்புறம் தான் சொல்கிறாங்க தொடக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, செஞ்சுட்டு பிறகு என்னங்க பண்ண முடியும். அப்புறம் அந்த அம்மாவை தான் வேணிங்க, அத்தா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சிடாத்தா அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் நீ என்ன தண்டனை வேணாலும் குத்துக்காத்தா, நான் உன்னை தொட்டு வணங்கிட்டேன், அதே வாழ்நாள் பாக்கியவாத்தா அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத விஷயம் அது, அந்த கருவறைக்குள்ளே போனது. எல்லாருக்குமே அந்த தெய்வத்து மேலே அதீத ஈடுபாடு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் விடும்போது நம்ம ரியாக்ட் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா, அது தன்னிலை மறந்துடுவோம் நம்ம. அந்த மதிப்பே தெரியாதவங்கள நீங்கள் உள்ளே எட்டு போய் நிற்க வச்சிங்கன்னா அவங்களுக்கு அது எந்த உணர்வுமே வராது. ஆனால் எனக்கு அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரியை நான் கருவறையில் நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அந்த அம்மாட்ட உள்ளே நான் போனேன். என்னோடய பொண்ணு சொன்னால், இந்த சூளத்தை உங்கள் கையாலே வைக்க விடுவாங்களாம்மா அங்கே அப்படின்ட்டு கருவறைக்குள்ளேன்னு கிளம்பும்போது கேட்டால். ஆனால் நான் சொன்னேன், அதெல்லாம் வைக்க விட மாட்டாங்க, அவங்க மீனவ சமுதாய மக்கள் தான், நம்மளை உள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் என் பொண்ணு கேட்ட அந்த ஒரு வார்த்தையை நிறைவேற்றினா பற்றி அந்த அம்மா, அதுதான் எனக்கு ரொம்ப அப்படியே கண் கலங்கி நின்றுட்டேங்க. அந்த கருவறைக்குள்ளே நிற்கும்பொழுது நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டதை நிறைவேற்றினேன் ஆத்தா அப்படின்ட்டு. உள்ளே போய் நாங்கள் இதுக்காக எந்த காசு கூட கொடுக்கலங்க. போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த அம்மாவை.